ஸோ இந்த ஒரு கிராஜுவல் பவர் டெலிவரி தான் நமக்கு மைலேஜுக்கான ஒரு ஆக்ஸ்பர்ட்னே சொல்லுவேன். ஸோ அந்த இதில் மைலேஜ் நல்லாவே கொடுக்கும் நமக்கு. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் எதுவும் குறை சொல்ல முடியல. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ ஸ்கூட்டர் சீரிஸில் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் ஹோண்டாலேருந்து ஆக்டிவா 125 2025 அப்டேட் பண்ணப்பட்ட மாடல் தாங்க. ஸோ இந்த 2025 இந்த ஆக்டிவா 125 என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிசைனில் மேஜரான சேஞ்சஸ் இல்லாத மாதிரி இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஒரு விஷயம் மேஜராக மாற்றிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 அப்டேட்டில் நமக்கு இதோட வேரியண்ட்லேருந்தே நமக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க தாங்க சொல்லணும். ஸோ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாலுமே பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டாக இந்த 125 நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ட்ரம் அலாய், டிஸ்க்கு அண்ட் ஹட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்துட்டு டிஸ்க்கு, ஹட் ஸ்மார்ட், அதாவது ஸ்டாண்டர்ட், ஸ்மார்ட் வேரியண்ட்டு ரெண்டே ஆப்ஷன்லாம் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 வெஹிக்கிளுமே இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட். இதில் வந்துட்டு நார்மல் கீ கொடுத்துருப்பாங்க. நம்ம கீ போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் நமக்கு வராது. ஸோ இந்த ஹட் ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரிமோட் கீயாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் நமக்கு வரும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டுக்கும் இந்த ஸ்மார்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து எக்ஷோரூமில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா நமக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா 1,04,000 சில்லற அந்த ரேஞ்ச் நமக்கு வருது. ஸோ டீட்டெயில்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1,20,000 1,30,000 வரைக்கும் வரும். ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பாலு ஹோண்டா ஷோரூம் தான். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ஆக்டிவா 125 அண்ட் அதர் ஹோண்டா வெஹிக்கல்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே வேரியன்ஸ் அண்ட் ப்ரைசிங் பார்த்துட்டோம். அப்டேட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேஜரான அப்டேட் இதோட டிசைனிங்ல இருந்தே சொல்லுவேன். ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஃப்ரண்ட் லுக் பாருங்க. பழைய மாடல் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பழசுக்கும் நான் புதுசுக்கும் பக்கத்தில் வைக்கல, ரெண்டுமே புதுசு தான். இந்த ஹெட்லைட்ல நமக்கு கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய ஹெட்லைட்டும் இந்த ஹெட்லைட் யூனிட்டுமே டிசைன் வைஸ் நமக்கு சின்னதாக சேஞ்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் டிசைன் வைஸ் சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் இந்த குரோம் எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த புது மாடலில் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃப்ரண்ட் பேனல்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு சேம் தான். இண்டிகேட்டர் செட்டப், இந்த வரக்கூடிய இந்த குரோம் ஸ்ட்ரிப்ஸ் இது எல்லாமே நமக்கு சேம் டிசைனாக தான் இருக்கு. ஹெட்லைட் யூனிட்ல மட்டும் நமக்கு சின்னதாக டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மட்கார்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் வந்து நமக்கு ஃபைபர்ல தான் இருக்கும். பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த சைட் பேனல்ஸ்மே நமக்கு மெட்டல்ல கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2025 அப்டேட்ல இதுவுமே நமக்கு ஃபைபர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேஜரான சொன்ன விஷயங்கள்ங்கிறது இதுதான். ஸோ நம்ம பாடியோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நமக்கு ஃபைபர் பாடியா வந்திருக்கு. பழசுல பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி கொடுத்துருப்பாங்க. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கலர்ஸ் நமக்கு வருது. நமக்கு இதெல்லாமே பழசுல வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லுக் எல்லாமே இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சீட் ஃபினிஷ். ஸோ இந்த கிராப் ரேல்ஸ் எல்லாமே கிரே கலர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் தீம் ஆப்ஷன்ஸ்ல அந்த தடவை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் பேனல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இதுல டிசைனிங்குமே நமக்கு லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. பழசு மெட்டல்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து டிராவல் ஆன மாதிரி இந்த குரோம் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவா 125 அதுல எழுதிருக்கும். பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்த ரியர் செக்ஷன்ல வர மாதிரியான இந்த இடத்துல சின்னதாக ஒரு குரோம் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து அதில் நமக்கு ஆக்டிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டெயில் செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்குது. இதில் எல்லாமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபர் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ நமக்கு ஃபியூல் லிட் வந்து உள்ளே வர மாதிரியான டிசைனிங் இருக்கும். பழசுலையுமே இதே மாதிரியாக தான் இருந்துச்சு. அந்த ரியர் போர்ஷன்ஸ் எல்லாமே பழசுலையுமே ஃபைபரில் தான் வரும். சைட் பேனல்ஸ் மட்டும் நமக்கு பழசுல மெட்டல்ல கொடுத்தாங்க. பட் இந்த தடவை இதுலையுமே ஃபைபர்ல கம்ப்ளீட்டாக நமக்கு மாற்றிருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் நமக்கு கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பழைய ஆக்டிவா 125 வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 109 கிலோ இருக்கும். இது வந்து 107 கிலோ வருது. ஒரு 2 கிலோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த ஃபைபர் கொடுத்தனால. அது மட்டும் இல்லாம காஸ்ட் வைஸ்மே அவங்க எஃபிஷியண்டா கொண்டு வரணுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்கிரேடா டவுன்கிரேடாங்கிறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
அண்ட் லைட் செட்டப் எல்லாமே நமக்கு எல்இடியில தான் வருது. அதுல எந்த சேஞ்சஸ்மே இல்லை. பழசுலையுமே நமக்கு எல்இடியில தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நியூ மாடல்லையுமே நமக்கு கம்ப்ளீட்டாவே எல்இடி செட்டப்ல தான் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடியில வந்திருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ பழசுல பாத்தீங்கன்னா ஒரு அனலாக் பிளஸ் டிஜிட்டல் கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. எல்சிடி டிஸ்பிளே கொடுத்து ஒரு எம்எல்இ டிஸ்பிளே மாதிரி நமக்கு இருக்கும். பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி டிஜிட்டலா வரக்கூடிய கலர்ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. 4.2 இன்ச்சஸ் இருக்க வகையில இதோட டிஸ்பிளே சைஸ் இருக்கு நமக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் சின்னதா இருந்தாலும் லுக்கு பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. பகல்ல வெயில்லையுமே நீங்க போகும்போது நல்லாவே பிரைட்னஸா இருக்கு. ஸோ இதுல நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஜாய்ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு சைடில் ஒரு பேனல் ஆக்டிவேட் ஆகி நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூயல், கிலோமீட்டர், சர்வீஸ் ரிமைண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூயல் அண்ட் ரேஞ்ச் எவ்வளோ போயிருக்கு, இந்த மாதிரி ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன்ஸாகவே இதில் நமக்கு வருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, டேக்கோமீட்ரு, இது வந்து ஃபியூயல் எக்கோவா நார்மலாக அந்த இது ஒரு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, இது எவ்வளோ ஓடுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஹெட்லைட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே இங்கே வர மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஓட ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. அதனால நமக்கு கால் நோட்டிஃபிகேஷன், ஸ்டாண்ட் பை டைம் நேவிகேஷன், ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிளில் நமக்கு வராது. பட் இதுவே ஹட்ஸ்மார்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல ஜென்ரல்ல நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் ப்ளூடூத் பேரிங்கும் அதில் நமக்கு வரும். ஸோ அதில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல ஜென்ரல்ல நமக்கு ப்ளூடூத் பேரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரீசெட் அதை நம்ம பண்ணிக்கும் போது நம்மளால ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து நமக்கு ஸ்டாண்ட் பை டைம் நேவிகேஷன்ஸ், காலிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நமக்கு காமிக்கும். சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஹெட்லைட்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஜாய்ஸ்டிக்கு, இண்டிகேட்டர் சுவிட்ச், ஒரு ஹாரன் சுவிட்ச் எல்லாமே ஒரே லைன்ல வர மாதிரி இருக்கு. இந்த ஜாய்ஸ்டிக் வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ஹார்டா டஃபா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்குன்னு இல்லை, யூஸ் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே மல்டி ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு இன்டெகிரேட்டராக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ஆட்டோ இன்ஜின் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் இந்த வெஹிக்கிளில் நமக்கு வருது. ஸோ அதுக்கான சுவிச்சஸும் இதுலேயே நமக்கு இன்டெகிரேட் ஆகி தான் இருக்குது. இது வந்து நமக்கு ஆஃப் கண்டிஷன், இன்ஜின் வந்து ஆஃப் கண்டிஷனாக இருக்குது. அண்ட் இது வந்து ஆட்டோ ஆன் ஆஃபோட ஆன். அண்ட் இதே வந்து நம்ம திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இக்னிஷன் சுவிட்சு, இன்ஜின் கில் சுவிட்சு, ஆட்டோ ஃபங்க்ஷனுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே இந்த ஒரே சுவிட்சில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நமக்கு இதில் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய இது வந்து பாட்டில் ஹோல்டர், இல்லை ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பழசுலேயே இருந்துச்சு. பட் இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் ஆப்ஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பியா இல்லாமல் டைப் சியா அந்த தடவை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டைப் சி எல்லாம் மாறிட்டு இருக்கு. ஸோ டைப் சி வச்சிருக்கவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் யூஎஸ்பியா இருக்கவங்களுக்கு அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரெண்டு சைடுமே இருக்கும். ஏன்னா இப்போ தான் டைப் சி நமக்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. பட் பழசு ரொம்ப நாளாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க யூஎஸ்பி டைப் தான் வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் அப்கிரேடாக அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சார்ஜிங் போர்ட் கொடுத்து அதை கீழே வச்சுக்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஹோல்டர் ஆப்ஷன் இந்த இடத்துல நமக்கு இருக்கு. மற்றபடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்குங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ். ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே இந்த இடத்துல ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஹூக்ஸ் வந்துருது. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் லாக் சிஸ்டம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்லுவேன். இது லாங் ரன்ல இது கொஞ்சம் பிரச்சனை வைக்கலாமே சொல்றாங்க. பட் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. மற்ற வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டோட ஓப்பனிங்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபியூயல் ஓப்பனிங், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே முன்ன பின்ன அழுத்தி தள்ளுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளாக் வைஸில் தான் இருக்கும். பட் இதுலேயே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃப் அண்ட் இதுக்கு அடுத்து இருக்க பாயிண்ட் பண்ணி ஃபியூயல் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் வச்சு சைடில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீட்டுங்கிற பட்டன் அழுத்தும் போது நமக்கு இது ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்மெட் வைக்கலாம். நம்ம ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஃபுல்லாக வைக்கலாம். அண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் வந்து தேவையான ஐட்டங்கள் வச்சுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே மேலே நீங்க அழுத்துறீங்க அப்படிங்கும்போது பின்னாடி ஃபியூயல் ஓப்பனர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து அந்த அளவுக்கு கன்ஃபியூஷனா இருக்காது நமக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள ஓப்பனிங் வந்து மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெட்டல் கேப் தான் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கா இல்லை. ஹட்ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிமோட் கீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன், ஒன்று வந்து லாக், அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை வெஹிக்கிள்ஸ் அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த லாக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 2 மீட்டருங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 6-6.5 அடி தான் மேக்ஸிமமே இதோட கவரேஜுங்கிறது இருக்கும். அதுக்குள்ள நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த கீ வந்து யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம போயிட்டோம் அப்படின்னா இதை யாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்காங்க.
அடுத்து இந்த ஃபைண்ட் மை வெஹிக்கிள் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப் டு 20 மீட்டர் வரைக்குமே நமக்கு வந்துட்டு சிக்னல் இருக்க மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 20 மீட்டர் தள்ளி இந்த வெஹிக்கிள் இருந்தாலும் 20 மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலே இந்த வெஹிக்கிள் நின்னாலுமே இந்த ஃபைண்ட் மைக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். பஸ்ஸர் சவுண்டு கொடுக்குற இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இண்டிகேட்டருமே நமக்கு எரியிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீ பாருங்க, ஸ்மார்ட் கீயை பொறுத்த வரைக்கும் இந்த நாப் டைப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் தான் நமக்கு இந்த 2025 அப்டேட்டட் ஆக்டிவா 125ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஓவராலாக இதோட லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வைஸ் தான் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. போன வருஷம் மாடலுக்கும் இதுக்கும் சேமாக தான் இருக்கு. ஹெட்லைட் யூனிட்ல வந்து சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த குரோம் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல வரக்கூடிய அந்த டேஷ்போர்டோட கலர் தீம் ஆப்ஷன், சைட் பேனல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபைபராக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான அந்த குரோம் ஸ்ட்ரிப் லைன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு கம்ப்ளீட்டான கலர்ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட் ஆப்ஷன் நமக்கு இந்த தடவை அடிஷனலாக வந்திருக்கு. அண்ட் இங்கே சைடில் இருக்கக்கூடிய வண்டியில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வண்டி பார்க்கறதுக்கு அந்த வெஹிக்கிளை விட கொஞ்சம் ப்ராடாக நமக்கு தெரியுது. ஒரு பெரிய வண்டி லுக்கு கொடுக்குது. அந்த அப்பியரன்ஸ் நான் பார்க்குறேன். ஆன் ரோட் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஸ்டாக்காக இருக்கக்கூடிய ஒரு லுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆக்சசரிஸ். ஸோ ஆக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட் நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே 3D மேட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதெல்லாமே ஹோண்டாவோட ஜென்யூன் ஆக்சரிஸாவே நமக்கு வருது. மற்றபடி ஸ்பெக் வைஸ் எல்லாமே நமக்கு சேர்ந்தாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜின் தான். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கும்போது 8.4 8.3 அந்த ரேஞ்ச் வருது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10.4 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த 125cc கேட்டகரியில் இருக்க எல்லாமே வந்து 8+ ஹார்ஸ் பவரும் 10+ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதோட பவர் டெலிவரிங்கிறது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில இதில் லீனியராக இருக்குது, சில இது நல்லா டார்க்கியாக பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட இந்த ஆக்டிவா 125ஓட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் நல்லாவே இருக்குங்க. ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோப்பி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம்ல ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. சீட்டோட குஷன்ஸுமே நமக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டர் சைடாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு சும்மா நார்மலாக உட்காந்துருக்கும் போதே நல்லாவே இதோட குஷனிங் எஃபெக்ட் இருக்கு. ஸோ ரைட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து 12 இன்ச், ரியர்ல 10 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் டயர்ஸ், ரியர்ல 90/100 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பழசுல இருந்தா அதே மாதிரி தான் நமக்கு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் மாடல் மட்டும் தான் இப்போ நமக்கு வருது. ட்ரம் பிரேக் மாடல் இந்த 2025ல வரது இல்லைன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 190 mm இருக்கக்கூடிய டிஸ்க் ஃப்ரண்ட்லையும், ரியர்ல வந்து 130 mm ஒரு ட்ரம் பிரேக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 162 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க இந்த வெஹிக்கிள். நம்ம என்னதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சில வெஹிக்கிளில் வந்து அதிகமாக 170 180 சொல்கிறோம் அப்படிங்கிறனாலுமே 150 160ங்கிறதே போதுமான லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ இதில் 162 mm கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் வந்து எல்லாமே நாங்களும் ஓட்டி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. அண்ட் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 712 mm வருது. அந்த பேப்பர் வைஸ் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இது நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும். என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு 2 காலுமே ஃப்ளோரில் நல்லாவே ஃபூட் ஆகிருக்கு. லெக் வந்து நல்லாவே பெண்ட் ஆகிருக்கு. ஈஸி ஹேண்ட்லபிளாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 feetல இருந்து இருக்கவங்க எல்லாத்துனாலுமே இந்த வெஹிக்கிள் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும்னு சொல்லுவேன். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு 5.3 liters கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே அந்த 5 liter கேட்டகரியில தான் நமக்கு வரும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஓனர்ஸ் வந்து நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா 45 அப்படிங்கிறது சாலிடாக கொடுக்குதுங்கிறாங்க. 40லேருந்து 45 வரைக்கும் மேக்ஸிமம் சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட டிரைவிங்கோட ஸ்டைல் அண்ட் ரைடிங் கண்டிஷன்ஸ், ரோட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பொறுத்து 50 and 50+ எல்லாமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 45ங்கிறது சாலிடா இந்த வெஹிக்கிள் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க அடுத்த இந்த வெஹிக்கிள் ஆன் ரோட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நியூ ஆக்டிவா 125 நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கீ ஆன் பண்ணோன்னா பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லவே விசிபிலிட்டியாக தான் இருக்குது நமக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டைலட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டார்டிங் நல்லா சைலண்ட்டாகவே இருக்குது. ஸோ அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆக்சிலேட்டர் நல்லா கொடுக்குறேன். ஆனால் நல்ல கிராஜுவலான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது நமக்கு. ஸோ
ஸோ நேராவான ரோடாக போகுது இது நமக்கு. தஞ்சாவூர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 162 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஏறி இறங்குது. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்பாஞ்சி எஃபெக்ட் கொடுக்குதுங்க. ரொம்ப கல் மாதிரி இல்லை, தூக்கி போடலை, நல்லாவே ஒரு ஸ்பாஞ்சி எஃபெக்ட் கொடுக்குது. கொஞ்சம் கடக்கடக்கடக்கடக்கடக்கடன்ட்டு வருதா. ஸோ இது பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோடு. பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நான் ஃபுல்லாக திருவினாலுமே அது அந்த ஒரு ஆர்பிஎம்முக்கு மேலே தாங்க எடுக்குது நமக்கு. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் ஆர்பிஎம் நல்லாவே நமக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 to 4000 ஆர்பிஎம்மில் இருக்குது நமக்கு. இந்த ஆர்பிஎம்மில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மாப்பிள வணக்கம்டா மாப்பிள, தேனியிலேருந்து. ரொம்ப கிராஜுவலான ஒரு பவர் டெலிவரிங்காக தான் இருக்குங்க. இது வந்து ஆக்சஸோட கம்பேர் பண்ணோம்னா ஆக்சஸை விட நமக்கு இதில் ரொம்பவே கிராஜுவலாக போகுது. ஆக்சிஸில் கூட கொஞ்சம் ஸ்பீட் போன மாதிரி இருந்துச்சு, இல்லை ரொம்பவே நமக்கு கொஞ்சம் கிராஜுவலானதாக தான் இருக்குது. அண்டு ஸோ ரோட் கிராஸ் பண்ணுவோம். ஸோ பிரேக்கிங் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபுல் பிரேக் பிடிச்சி இந்த தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு குதிங்கிறது நமக்கு தெரியல. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பிரேக்கிங்கும் ஸோ இப்போ இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் நான் 40ல் 2 ஸ்பீட் நல்லா தான் இருக்குது. ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிராஜுவல் பவர் டெலிவரி தான் நமக்கு மைலேஜுக்கான ஒரு ஆக்ஸ்பெக்ட்னே சொல்லுவேன். ஸோ அந்த இதில் மைலேஜ் நல்லாவே கொடுக்கும் நமக்கு. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் எதுவும் குறை சொல்ல முடியல. கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே ஆக்சிலேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இதில் நான் யூட்டர்ன் எடுக்கிறேன். வைப்ரேஷன்ஸும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்துப்பீங்க, எல்லாம் ஸ்மூத் ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு. விசிபிலிட்டி வைஸ் ஓகே தான். ரியர் விசிபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. நமக்கு வைப்ரேஷன்ஸ் இல்லை ஃபார்வர்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை. வைப்ரேஷன்ஸ் நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட டிரைவிங் கம்ஃபர்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே கிராஜுவலான ஒரு பவர் டெலிவரி கிடைக்குது. ஸோ அதுதான் இந்த வெஹிக்கிளோட ரியலபிலிட்டி அண்ட் மைலேஜுக்கான காரணமாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்பாஞ்சி எஃபெக்ட் கொடுக்குது. ரொம்ப ஹார்டர் சைடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பாஞ்சி எஃபெக்ட் கொடுக்குது. பிரேக்கிங் எல்லாமே ஓகேவா இருக்குது நமக்கு. ஸோ குறைகள்னு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளில் அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. சில இடத்துல சில வெஹிக்கிளில் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். மற்றபடி இன்ஜினோட ரியல்பிலிட்டிங்கும் நல்லாவே இருக்கும். அதுதான் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் வைஸ்மே நமக்கு ஹோண்டா தரப்புல இருந்து நல்லாவே கொடுப்பாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிள் எடுத்து ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்னு சொல்லலாம். இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி.